எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் எதுக்கு ஸ்டூடெண்ட் பாஸை ரெஃபர் பண்ணுறேன், எதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸை போகிறீங்க, அதில் உங்களுக்கு கமிஷனா அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ நான் ஃபர்தராக ஒரு விஷயம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட், எஸ் பாஸ், இ பாஸில் வந்து பணத்தை கட்டிக்கிட்டு 2 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வேலை பிடிச்சும் பிடிக்காம ஏஜெண்ட்டை திட்டிட்டு, ஊரில் உள்ளவனை திட்டிட்டு, பெற்றவனை திட்டிட்டு, கூட பிறந்தவனை திட்டிட்டு இருக்கிறத விட, ஒரு ஸ்டூடெண்ட் பாஸில் நீங்கள் படிக்கிறது தான் பணம் கட்டுறீங்க. ஃபஸ்ட்டு 1 இயர் கோர்ஸு, 6 மந்த் வந்து உங்களுக்கு காலேஜ், அடுத்த 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பு. இந்த ஒரு வருஷத்தில் இங்கே உங்களாடி சர்வே பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரிஞ்சிடலாம். இன்னொன்று, இங்கே கட்டுற பணம் வந்து வேலைக்கு கிடையாது, நீங்கள் படிக்கிறதுக்கு. நீங்கள் கரெக்டாக படித்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போனீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களோட நாலேஜை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா, நீங்கள் அடுத்து எந்த ஏஜெண்ட்டும் யாரையும் எதிர்பார்க்க வேணாம். ரெண்டாவது விஷயம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸு. அந்த 3 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்ச வேகத்தில் நீங்கள் உங்களோட சர்வேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், இங்கே பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு நிறைய விஷயம் யோசிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் வரப்போ உங்களுக்கு காலேஜ் ஸ்டாஃப்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். எந்த வேலையில் நமக்கு செட் ஆகும், எந்த வேலை செட் ஆகுது, மேல் ஆர் ஃபீமேலுக்கு எல்லாருக்குமே ஒத்துழைச்சு போகலாம். நம்ம வீட்டு கஷ்டத்துக்காக 12 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 12 மணி நேரம் என்னாடி பார்க்க முடியும் நம்ம சொல்லிட்டு வரலாம்னா இங்கே முடியாது. 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டவங்களும் இங்கே வந்து சில வேலை முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் என்கிட்ட எழுதி, எத்தனை பேர் ஏன் கூட வந்தவங்க போயிருக்காங்க. நானும் எத்தனை நாள் நான் தனியாக உட்காந்து எழுதிருக்கேன், என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கேன், நம்ம எங்கடா போக போகிறதுன்னு. 12 மணி நேரம் வேலைங்கிறது நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, முடியும் ப்ரோ நான் பண்ணுறேன் செஞ்சுறேன்னு. நிற்கிற வேலை, உட்கார வேலை, எதையுமே ஒரு விஷயத்தை 12 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே செஞ்சால் கை கால் மறுத்துரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நம்ம கஷ்டத்துக்காக நம்மளாடி முடியும்னு நினைக்கிற விஷயம் இங்கே வந்து பார்க்குறோம், நம்ம யோசிச்சு வந்துருக்காம தெரியும். இதே ஒரு ஒர்க் பர்மிட்டில், எஸ் பாஸ், என்டிஎஸில் நீங்கள் பணம் கட்டிட்டு வரப்போ கட்டணம் பணம் போயிடும். இதே நீங்கள் வந்தீங்கன்னா 6 மாதம் கோர்ஸு, 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பு, கட்டணம் பணம் படிப்புக்கு, 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பில் போட்ட பணத்தை எடுத்துடலாம். உங்களாட்டி சர்வே பண்ண முடியுமா முடியாதுன்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணலாம். யாரையும் நம்பி நீங்கள் இல்லை, உங்களை நம்பி நீங்கள் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஸ்டூடெண்ட் பாஸ் நீங்கள் வாங்க. ஸ்டூடெண்ட் பாஸில் ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூரில் எந்த நாடாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். குட் மார்னிங். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் கட்டுற பணம் வேலைக்கு கிடையாது, படிக்கிறதுக்கு. அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக புரிஞ்சுங்க. அதை தாண்டின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளாட்டி என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு நீங்கள் நல்லா யோசித்து முடிவு பண்ணலாம். யார் பேச்சும் கேட்க முடியாது. ஓகேங்களா? யாரையும் நம்பி ஏறாமல் உங்களோட சுய முடிவில் நீங்கள் வரலாம். ஸ்டூடெண்ட் பாஸில் வரதுக்கு 10th பாஸாக இருந்தால் போதும், 18 வயசு இருந்தாலே போதும், 40 45க்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ படிக்கிற டேலண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட் பாஸில் வரவங்க படிப்புக்காக மட்டும் வரணும், அதையும் சொல்லிடுறேன். அடுத்த 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் போட்ட கட்டண பணத்தையும் நீங்கள் வேலை பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நல்ல அனுபவம் கிடைக்கும், நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகலாம். படிப்பு தான் இன்றைக்கி முக்கியம். படிப்பு சம்மந்தமாக எதுனாலும் இறங்க. இந்தியாவில் அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஸோ ஏஇ டெக்னாலஜிலேருந்து எடிட்டிங் கோர்ஸ்லேருந்து எல்லா கோர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ சொல்லுங்கள். ஸோ கவர்மெண்ட் செக்டார்லேருந்து நாங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.